ஹாய், நம்ம டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம FX991 கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு கொடுக்குற மேட்ரிசஸ்க்கு மல்டிப்ளிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிரான்ஸ்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த கிளாஸில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம கால்சியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த கால்சியை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்தா இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து கிளியர் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, மோடு அழுத்திட்டு மோடை வந்து ஒரு 3 டைம்ஸ் அழுத்தணும். அழுத்துறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேட் அப்படின்னு வந்திருக்கும். மேட்னா மேட்ரிசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது 2 இருக்குது. ஸோ அந்த 2ங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மேட்ரிசஸ்ன்னு வந்திருக்கும். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட் 4 ஏன் 4 அழுத்தணும்னா அங்கே 4 தான் அந்த மேட்ரிசஸ்ன்னு இருக்குது. அது எல்லோ கலரில் இருக்கிறனால தான் நம்ம ஷிஃப்ட்டுங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் என்னென்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எடிட்டு, அடுத்து மேட்டு, அப்புறம் அந்தாண்ட போனீங்கன்னா அது டிட்டர்மினன்ட், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிசஸ் நம்ம இதில் இன்புட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, டைமென்ஷன்ஸ் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இப்போ நம்ம மேட்ரிசஸ் நம்ம நேம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏபின்னு. ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிசஸ் வந்து உள்ளே இன்புட் பண்ணலாம். அதனால் அது 1 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்குது. M×N ஆர்டர்ஸ்னு அர்த்தம். இங்கே 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஸோ அதனால் 3/3 மேட்ரிசஸ் இது. ஸோ அப்போ இது வந்து M, தென் இது வந்து நம்மளுக்கு N. அதே மாதிரி பிங்கிற மேட்ரிசஸ் அதே 3 row 3 columns இருக்குது. இது M, இது N. ஓகேவா? ஸோ எம்மோட வேல்யூம் 3 தான், என்னோட வேல்யூம் 3 தான். ஸோ அப்போ 3 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுங்க. அகைன் என்னன்னு கேட்கும். அகைன் அதுவும் 3 கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் A11ஓட வேல்யூ என்னென்னு கேட்குது. இதுதான் நம்மளுக்கு A11, இது A12, இது A13, இது A21, 22, 23, இது 31, 32, 33. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துடலாம். 1 இருக்குது. ஸோ 1 ஈக்குவல், அடுத்து -2 ஈக்குவல், 2 ஈக்குவல், -1 ஈக்குவல், 1 ஈக்குவல், 3 ஈக்குவல், 1 ஈக்குவல், -1 ஈக்குவல், -4 ஈக்குவல். இப்போ நம்ம எல்லா வேல்யூ கரெக்டாக கொடுத்துருவோம், செக் பண்ணிக்கலாம். 1 -2 2 தென் -1 1 3 1 -1 -4. ஓகேவா? எல்லா வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, ஏசிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அகைன் இப்போ பிங்கிற மேட்ரிசஸ் கொடுத்துடலாம், உள்ள இன்புட் பண்ணிடலாம். அகைன் அதே மாதிரி தான் ஷிஃப்ட்டு 4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் டைமென்ஷன் 1 கொடுங்க. இப்போ பிங்கிற மேட்ரிசஸ் நம்ம கொடுக்க போகிறோம், அதனால் அது 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் என்னன்னு கேட்குது. 3/3 ஆர்டர் தான். ஸோ 3 ஈக்குவல், தென் அகைன் 3 ஈக்குவல். இப்போ B11 பிங்கிற மேட்ரிசஸ், அதனால் B11, அடுத்து B12, B13 அந்த மாதிரி. ஸோ இப்போ 2 ஈக்குவல், -4 ஈக்குவல், 2 ஈக்குவல், -3 ஈக்குவல், 12 ஈக்குவல், -7 ஈக்குவல், -2 ஈக்குவல், 0 ஈக்குவல், 2. ஓகேவா? எல்லா வேல்யூ கரெக்டாக கொடுத்துருக்கோமா செக் பண்ணிக்கோங்க. 2 -4 2 -3 -2 12 -7 2 -2 0 2. ஓகேவா? எல்லா வேல்யூ நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை அகைன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 வேல்யூமே இன்புட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிசஸ் A இன்ட்டு மேட்ரிசஸ் B அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதை இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் A அப்படிங்கிறப்ப A இன்ட்டு B தான் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ A இன்ட்டு Bங்கிறப்ப என்ன பண்ணுங்க, ஷிஃப்ட்டு 4 அழுத்துங்க. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 அப்படிங்கிற பட்டன் அழுத்தணும். மேட் ஓகேவா? ஸோ 3 அழுத்திக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும், ஏங்கிற மேட்ரிசஸ் வரணும், அதனால் 1 அழுத்திக்கோங்க. இப்போ மேட்ரிசஸ் A வந்துருச்சா? தென் நெக்ஸ்ட்டு இன்ட்டு மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், B மேட்ரிசஸ் வரணும். அகைன் அதே மாதிரி ஷிஃப்ட்டு 4 அப்படிங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அதில் என்னென்னா 3. ஸோ அப்போ 3ங்கிறது அகைன் கொடுங்க. இப்போ எந்த மேட்ரிசஸோட மல்டிப்ளை பண்ணோம், B. ஸோ ரெண்டாவது Bங்கிறனால 2 கொடுத்துக்கோங்க. இப்போ டேரெக்டாக ஈக்குவல் அப்படிங்கிறத அழுத்துங்க. அடுத்தது நம்மளுக்கு A11ஓட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, என்னென்னா மேட்ரிசஸ் ABயோட ஆன்சர். அப்போ மேட்ரிசஸ் ABயோட ஆன்சர்ஸ் என்னது, 4. இப்போ இந்த சைடு இருக்கிற சைடு பட்டனை அழுத்தணும். அழுத்துறப்ப 1 2ஓட ஆன்சர் என்னது, -28 அகைன் 20. இப்போ கீழே ரோ 2 வந்து காலம் 1ஓட ஆன்சர் என்னது, -11, அடுத்து 16, நெக்ஸ்ட்டு -3, the next 13, the next அடுத்து பார்த்தீங்கன்னா
மைனஸ் 16 அடுத்து 1. ஓகேவா? இதை மேட்ரிசஸ் ஏபியோட ஆன்சர். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு மேட்ரிசஸ் ஏபியோட ஆன்சர் இதுதான் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா பிஏயோட ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஏ அப்படிங்கிறப்ப இது அகைன் கேன்சல் கொடுத்துக்கோங்க. இப்போ ஷிஃப்ட்டு 4 அப்படிங்கிற அழுத்திட்டு அகைன் 3. இப்போ பி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதனால் 2ங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்டூ அகைன் ஷிஃப்ட்டு 4 3. இப்போ நம்ம என்ன ரெண்டாவது என்ன வரணும், ஏங்கிறது வரணும். ஸோ அப்போ ஏங்கிறப்ப 1 இங்கே 1 கொடுத்துக்கோங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் பி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல் அழுத்திக்கோங்க. அழுத்துறப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 8 மைனஸ் 10 மைனஸ் 16. கீழே செகண்ட் ரோவுக்கு ஃபஸ்ட் வேல்யூ மைனஸ் 22 25 58 0 2 மைனஸ் 12. ஓகேவா? இப்போ மேட்ரிக்ஸ் ஏபியோட வேல்யூ தென் பிஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ ஸ்கொயர்டு. ஸோ ஏ ஸ்கொயர்டு எப்படி கண்டுபிடிக்கணும், அதே இதை ஷிஃப்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா வேல்யூ இன்புட் பண்ணிட்டோம் உள்ள. ஸோ இன்புட் பண்ணனால நம்ம டேரெக்டாக எல்லா வேல்யூ அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டே வந்துக்கலாம். அந்த மேட்ரிக்ஸுக்கே எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால். இல்லை வெவ்வேறு மேட்ரிக்ஸுக்கு வெவ்வேறு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அகைன் நம்ம வந்து ரீசெட் பண்ணிட்டு வேல்யூ இன்புட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஷிஃப்ட் அழுத்திட்டு 4 அகைன் இப்போ 3. இல்லை ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் இப்போ பண்ண போகிறோம். அதனால் 1 அழுத்திக்கோங்க. இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்துருச்சா, இல்லை டேரெக்டாக ஸ்கொயர்டு பட்டன் இருக்குது, அந்த ஸ்கொயர் அழுத்திட்டு ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு இதோட ஏ ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிரும். என்ன கிடைக்கிது, 5 மைனஸ் 6 மைனஸ் 12 1 0 மைனஸ் 11 மைனஸ் 2 1 15. இதே மாதிரி நம்ம பிங்கிற மேட்ரிக்ஸ் பி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கலாம். தென் ஷிஃப்ட்டு 4 3ங்கிறது தென் நெக்ஸ்ட்டு 2 அழுத்திட்டு ஸ்கொயர்டுங்கிறனால ஸ்கொயர் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துருங்க. கொடுக்குறப்ப டேட்டா அதோட ஆன்சர் 12 மைனஸ் 56 36 மைனஸ் 28 அடுத்து 156 மைனஸ் 0 104 மைனஸ் 8 8 தென் 0. இப்போ அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஏ இன்வெர்ஸ் இதே மேட்ரிக்ஸுக்கு தான் இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி கேன்சல் கொடுத்துருங்க. அப்போ ஷிஃப்ட்டு 4 தென் 3 ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதனால் ஏ இன்வெர்ஸுங்கிறனால நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளுக்கு இங்கே இன்வெர்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இன்வெர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் அழுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர்ஸ் ஏ இன்வெர்ஸோட ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். மைனஸ் 1 மைனஸ் 10 மைனஸ் 8 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 5 0 மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இதே மாதிரி தான் பி இன்வெர்ஸ். ஸோ பி இன்வெர்ஸ் அப்படிங்கிறப்ப ஷிஃப்ட்டு 4 தேர்டு இதை அழுத்திட்டு இப்போ பிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் 2. ஸோ 2 கொடுத்துடலாம். இப்போ மேட்ரிசஸ் பி இருக்குது, அதுக்கு இன்வெர்ஸுங்கிறனால இன்வெர்ஸ் பட்டன் அழுத்தணும். இன்வெர்ஸ் அழுத்திட்டு ஈக்குவல் அழுத்திக்கோங்க. அழுத்துறப்ப டேரெக்டாக நம்மளோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1.5 வரனால அதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி பை சின்னு இருக்குல்ல, அதை அழுத்தினீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குது, 1 1 2ன்னு வருதா. ஸோ அகைன் அதை ஷிஃப்ட் அழுத்திட்டு டிசி ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா டிசி அண்ட் தட் மீன்ஸ் என்னன்னா இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு டேரெக்டாக வந்துடும். 3/2 அதோட ஆன்சர். ஸோ 3/2. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ 0.5. அதே மாதிரி ஷிஃப்ட் அழுத்திட்டு டிசி அழுத்தினீங்கன்னா 1/2. நெக்ஸ்ட் வேல்யூ 0.25 இருக்குது. ஷிஃப்ட் அழுத்திட்டு டிசி அந்த ஏபிசி அழுத்தினீங்கன்னா 1/4. நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ ஷிஃப்ட் அழுத்திட்டு இதை அழுத்துறப்ப பாயிண்டில் வருது, நம்மளுக்கு பாயிண்ட் தேவையில்ல, ஃப்ராக்ஷன்ஸில் எழுதிக்கலாம். அதனால் 5/4. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ ஷிஃப்ட் அழுத்திட்டு இதை அழுத்துறப்ப 1/2. இந்த நெக்ஸ்ட் வேல்யூ
1/2, next value 3/2, the next value 1/2, the next value 3/4. ஓகே, இது நம்மளோட பி இன்வெர்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு என்ன டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்குது, பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு என்ன டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு 4 அழுத்துனீங்கன்னா இது வந்துருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3. இப்போ இதில் வர நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே ஏரோ மார்க் அழுத்துனீங்கன்னா டிட்டர்மெண்ட் 1 வந்திருக்கா? ஸோ 1 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிட்டர்மினன்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ ஈக்குவல் அழுத்த முடியாது. அகைன் நம்ம ஷிஃப்ட்டு 4 அழுத்திட்டு 3ங்கிற மேட் அதை அழுத்திட்டு எந்த இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும்? 1க்கா? சப் 1 அழுத்திக்கோங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிசஸ் ஏ. அப்போ ஈக்குவல் அழுத்துனீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட அதோட ஆன்சர் என்ன கிடைச்சிருது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிங்கிற மேட்ரிசஸ்க்கும். ஸோ ஷிஃப்ட்டு 4 ஆரோ மார்க் அழுத்துங்க, டிட்டர்மினன்ட் வந்து இருக்கும் 1 அழுத்திக்கோங்க. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி தேவை. ஸோ அகைன் ஷிஃப்ட்டு 4 இதில் வந்துட்டு 3ங்கிற பட்டன் அழுத்திட்டு 2. ஸோ நம்மளுக்கு 2 வேணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் என்னது மேட்ரிசஸ் பி. அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அழுத்துறப்ப அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டிட்டர்மினன்ட் ஆஃப் பி விச் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சம் மேட்ரிசஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மேட்ரிசஸுக்கு எப்படி ஏபி மல்டிபிள் பண்ணுறது, அதை எப்படி ஸ்கொயர் பண்ணுறது, அதுக்கு எப்படி இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது, டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த செக்ஷன்ஸில் நம்ம அடுத்த மேட்ரிசஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ.